ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் வினோதினி. இன்றைக்கி வந்து நம்ம கிட்னி டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிட்னி டிசீஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கிட்னி சுற்றி பெயின் இருந்தால் அது வந்து கிட்னி டிசீஸ்க்கான அறிகுறியான்னு கேட்குறாங்க. கிட்னி சுற்றி பெயின் இருந்தாலே கிட்னி டிசீஸ்க்கான அறிகுறி கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ உங்கள் ரிலேட்டிவ்லையோ இதை நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கவனித்து பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா கால் வீக்கம். கால் வந்து பாதத்தில் மெயினாக வந்து வீங்கும், நீர் வந்து கோர்த்து இருக்கும். அந்த எடிமா எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து அந்த உங்கள் கையை வச்சு அந்த எடிமாவை நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்து உள்ளே போய் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நின்று அப்புறம் தான் மேலே எழும்பும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கால் வீக்கம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிட்னி டிசீஸ்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து கால் வீக்கம் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது. ரொம்ப சிவியராக அவங்க ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வீக்கம் இருக்கும், உடம்பு ஃபுல்லாகவே வீக்கம் வரும். மெயினாக வந்து கண்ணை சுற்றியும் எடிமா வந்து சில பேருக்கு ஃபார்ம் ஆகும். தூங்கி எந்திரிக்கும் போது அதை நல்லாவே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ரெண்டாவது சிம்டம்ஸ் பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். டயர்ட்னஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து அனிமிக்கு ஆயிடுவாங்க. எனக்கு கிட்னி டிசீஸ் இருந்தாலே ரத்த சோகை வந்து ஏற்படும். ஸோ வந்து அனிமிக் ஆகும்போது அவங்க உடம்பு ஃபுல்லாகவே வந்து டயர்ட்னஸ் ஆகும். பசியின்மை சுத்தமாக இருக்காது, சுத்தமாக பசிக்காது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. மூணாவது சிம்டம்ஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து மெயினாக வந்து உடம்பு ஃபுல்லாகவே இச்சிங் இருக்கும். இச்சிங்னா சம்மந்தமே இல்லாமல் அரிக்கும். என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அரிக்கும். மெயினாக வந்து நைட் நேரம் அரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வைட்டமின் டி வந்து குறைபாடும் இருக்கும். நாலாவது சிம்டம்ஸ் பார்த்தா இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸு. யூரின் வந்து போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து புரோட்டீன் வந்து வெளியே தள்ளுறனால யூரின் வந்து நுரையாக இருக்கும், ஃபோமியாக இருக்கும். இதுவுமே பல வருஷங்களாக சில பேருக்கு இருக்கும், ஆனால் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து இந்த கால் வீக்கம், அதுக்கப்புறம் யூரின் வந்து நுரையாக போகிறது, ரெண்டுமே வந்து ஏசிம்டமேட்டிக்னால அவங்களுக்கு அந்த இது வந்து பெயின் பெருசாக இருக்காது. ஏசிம்டமேட்டிக்னு சொல்ல முடியாது. அவங்கள வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமாகவே அதை வச்சுப்பாங்க. இது ரெண்டுமே வந்து கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுறதுக்கான அறிகுறி. அதுக்கப்புறமாட்டி அஞ்சாவது சிம்டம்ஸ் பார்த்தோன்னா உடம்பு பெயின் இருக்கும். உடம்பு பெயின் வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா வித போன்லேயும் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும். சின்ன சின்ன ஜாயின்ஸ்லலாம் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதுவுமே சம்மந்தமே இல்லாமல் காரணம் இல்லாமல் இருக்கும். இது போக அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக டயபெட்டிக் இல்லை பிபி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டரை போய் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். மெயினாக வந்து இதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட் இந்த 3 டெஸ்ட்டையும் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இந்த லெவலில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கிட்னி சம்மந்தமான, டயபெட்டிக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.